உலகெங்கிலும் வாழும் தமிழ் வாழ்கள் அனைத்தும் மனமார்ந்த வணக்கங்களை இந்த நாள் தமிழ் இனத்தின் எழுச்சிக்காக தன் குரலை முழங்கிய தேசிய சிக்கலை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக பாவேந்தர் என்றும் புரட்சி கவிஞர் என்றும் பாரதிதாசனுடைய நினைவு. இதுதான் எங்களுக்கு தெரியுமே, தெரிந்த அல்லது தெரியாத ஒரு செய்தி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவு. எங்க அமைப்பினுடைய செயலாளர் இந்த மாதம் 21ஆம் தேதி அவருடைய கொண்டாடுகிற வகையில அவரை நினைவு கூறுகிற வகை ஏப்ரல் மாதம் இணையமைப்பு நாம் ஆண்டுதோறும் இந்த வகையில இன்றைக்கு இரண்டாவது அமர்வு காலை மீண்டும் ஒரு அமர்வு தொடங்கி நடைபெற இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் தமிழ் அறிஞர்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்டு பாவேந்தர் வீரம் நிகழ்ச்சியை நடத்திய நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அவருடைய நினைவேந்தல் கவியரங்கத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்காக மாவட்டம் ஒண்டிப்புதூரை சேர்ந்த ஆசிரியர் சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற செயலாற்றி வருபவர் கவிதை வழங்குவதற்காக பழனி கல்யாணி கவிஞர் மாலாமல் மகள்வேலி சத்யவதி குமார் கவிஞர் கனகலட்சுமி கவிஞர் பாக்கி பண்ணருக்கு இளங்கவி கவிஸ்ரீ என பலர் வரவேற்று பாருங்கள் திருமதி சிறப்பாக நடத்த வேண்டும். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை ஊற்றினை உனக்களித்தேனே ஐந்தாயினில் ஐந்து போகும் என்பது என்று பாவேந்தரின் நினைவாளை முன்னிட்டு இந்த கவியரங்கம் அமர்வு 2ற்கு தலைமை பொறுப்பு கொண்ட ஐயா அவர்களுக்கு நோக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்நிகழ்விற்கு கவிதை பாட வந்திருக்கும் அனைத்து கவி பெருமக்களையும் முதலில் வருக வருகை என்று வரவேற்று தாங்கள் அனைவரும் மிக சிறப்பான கவிதைகளை தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு முதலில் கவி பாட அழைப்பது கவிஞர் பாலம்மாள் பொன்னுச்சாமி திருநெல்வேலி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா அவர்கள் தொலைத்தொடர்பு பிஎஸ்என்எல்லில் 37 வருட காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். அம்மா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே கவி பாட இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கவிதை அரங்குக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் கொடுத்து பேச்சு கொடுத்த உத்தமியையும் உத்தமனையும் வணங்கி நிற்கிறேன். என் நாவில் வாழும் நற்றமிழுக்கு இனிய வணக்கம்.
பாவலர் பாரதிதாசன் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து கவிதை படைக்கிறேன் பாவேந்தர் பற்றியே. மக்கள் திருநாட்டில் மக்களின் நல்லாட்சியே, புதியதோர் உலகம் செய்வோம் புதுமையாக, தமிழுக்கு அமுதென்று பேரென உரைத்தானை, இன்பத்தமிழ் என்றான் இனத்தின் மொழி என்றான், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காதிருக்க தரணியில் சங்கே முழங்கென்றான், நாடகம் எழுதியும் நற்றமிழ் வளர்த்தான், அம்மச்சி நாடகம் அனைவரையும் கவர்ந்ததே, உயிரின் இயற்கை உன்னதமான வெளியீடை, உரிமை கொண்டு தமிழாக கூவினாரே எங்கள் பைந்தமிழ் புலவன் பாரதிதாசன், புதுமை மண்ணில் புதுமைகள் செய்தானே, புதுமை மண்ணில் புதுமைகள் புதுவை மண்ணில் புதுமைகள் செய்தானே, எது பழிப்பு எது தீங்கு பகுத்தறிவு கொண்டு பாங்காய் தந்தானே, எது பழிப்பு எது தீங்கு பகுத்தறிவு கொண்டு பாங்காய் தந்தானே, பிசிராந்தையார் நாடகம் தோழமையின் பெருமையை, பிசிராந்தியார் நாடகம் தோழமையின் பெருமையை, பெண்கள் விடுதலைக்கு பெரும்பங்கு செய்தானே, திருக்குறளுக்கு செப்பலோசையில் அமைத்தானே கலித்துறையில், திருக்குறளுக்கு செப்பலோசை அமைத்தானே கலித்துறையில், வள்ளுவர் கண்ட வான்புகள் நாடென்றான், வள்ளுவர் கண்ட வான்புகள் நாடென்றான், எத்திசையும் புகழ் மணந்தான் எமது புலவர் பாரதிதாசன், புரட்சி கவிஞன் என புகழ்ந்தோமே பாவேந்தனை, கவிதை விழாவில் திங்களிதழ் கவிதை வடிவில் திங்களிதழ் நாயகனை, கவிதை வடிவில் திங்களிதழ் நாயகனை, அதாவது கவிதை வடிவில் திங்களிதழ் திங்களிதழை நடத்தினார். அதனால கவிதை வடிவில் திங்களிதழ் நாயகனை, பாரதியாரின் வழித்தோன்றலே பார்வோற்றும் பாவேந்தரை, செந்தமிழ் தேனியை சிறப்பாக புகழ்வோமே, பெண் விடுதையில் பெருமைக்கு தலைவனை, தமிழ் தங்கமென கவிதையில் வடித்தவரே, இலக்கியத்திலும் புதியதோர் திரைத்துறையிலும் புகுத்தினாரே, இலக்கியத்திலும் பதித்தார் திரைத்துறையிலும் புகுத்தினாரே, தமிழ் குடியின் வழி வம்சமாக வள்ளலாக வாழ்ந்தவர், தமிழ் குடியின் வழி வம்சமாக வள்ளலாக வாழ்ந்தவர், தமிழுக்கு தலைவணங்கி தரணியில் உதித்தவர், தாலாட்டிய தமிழை தலைத்தோங்க செய்தவரே, உயிரும் தமிழாக உயிர் மூச்சும் தமிழாக, உயிரும் தமிழாக உயிர் மூச்சும் தமிழாக, உலகமெல்லாம் தமிழாக உலகிற்கு காட்டியவர், உள்ளமெல்லாம் தமிழாக உலகிற்கு காட்டியவர், பல்கலை வித்தகர் பாவேந்தர் பாரதிதாசன், இலக்கிய நாடகம் கவிதையும் படைத்தவர், காவிய தலைவனுக்கு கவிதை படைத்து முத்தமிழ் முதல்வனாக மூலையெங்கும் போற்றுவோம், மகிழ்கிறேன் மணமிகு தமிழால் வணங்குகிறேன், அருமை தமிழர் ஐயாவை போற்றுகிறேன், வாழ்க பாரதிதாசன் புகழ் வளர்க அதன் சிறப்பு. எனக்கு கவிதை படைக்க வாய்ப்பளித்த இந்த நிறுவனத்துக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். பாரதிதாசனை பற்றி அறியாத ஒரு கவிதை தந்தீர்கள். திருநெல்வேலி சீமையிலிருந்து அழகிய கவிதை கொண்டு வந்தீர்கள் பாலாம்மாள் அவர்கள். பாரதியை பற்றி பாரதிதாசன் சொல்லுகிற பொழுது அவனை பாட்டு கீழ் என்று சொல்லுகிறான், நீடு துயில் நீக்க வந்தவன் என்று சொல்லுகிறான், கேடுகளை தீர்க்க வந்தவன் என்று சொல்லுகிறான், இந்த நாடு இதனுடைய பாடுபட்ட சொல்லுகிறான். இப்படியாக பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் என்று வைத்தார். பாரதிய சுமக்கிறார். அத்தகைய சிறப்பான செயலை பாரதியாருக்காக பாரதிதாசன் செய்தார். இன்றைக்கு பாரதி கூட ஒரு விடுதலை பற்றி எழுதினார், சாதியை பற்றி எழுதினார். ஆனால் அதையே முற்று முழுவதுமாக எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கேடுகளை சீர்கேடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காகவே தன் எழுத்துக்களை வடித்துக் கொடுத்தவர் பாவேந்தர் பாரதி. நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே வள்ளுவர் தொடங்கி இளங்கோவடிகள், அடுத்ததாக கம்பன்,
பாரதியார், பாரதிதாசன் என்ற வரிசையில பார்க்கிறப்போ இவங்க 5 பேருமே மகா கவிகளாக இருக்கிறார். 5 பேரும் மகா கவிகளாக இருக்கிறார். மகா கவி என்பவன் கடந்த காலத்திலே அவன் சொல்லியிருப்பார், நிகழ்காலத்திலே நமக்கு பொருளாக இருக்கும், எதிர்காலத்துக்கும் அது சிறப்பு சேர்ப்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதைகளை படைப்பவன் மகா கவிஞர். அந்த மகா கவி வரிசையிலே பாவேந்தர் பாரதிதாசன் இடம்பெறுகிறார். அத்தகைய சிறப்புமிக்க கவிஞர் இன்று நம்மோடு இல்லை. நம்மை சற்றேறக்குறைய 64ஆம் ஆண்டு இந்த பூவுலகை விட்டு பிரிந்தாலும் கூட அவர் இந்த பாவுலகிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எழுத்துக்களாக, பாடல்களாக, எண்ணற்ற கருத்துக்களாக நம்மோடு இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் இருந்தால், இதுபோல் ஒரு கவியரங்கத்தில் கலந்து கொண்டால் கலந்து கொள்வார் இல்லையா? அவர் கவிஞர் தானே. ஒரு கவியரங்கம் நடந்தா, பாவேந்தர் பாரதிதாசன் இருந்தா, அவர் ஒரு கவியரங்க கலந்து கொண்டா என்ன பாடல் பாடியிருப்பார்? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, அவன் இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முழங்கியிருப்பார் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த பாட்டு தான் பாடியிருப்பார். இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் இருந்திருந்தால், உங்களை போல் கவிஞராக இருந்து ஒரு கவிஞரங்கத்தை கலந்து கொண்டு கவிதை பாடியிருந்தால், ஒரு குவியம் நிகழ்ச்சி நடக்கும். அந்த குவியம் நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டிருந்தார், இந்த பாடலை பாடி. எனவே பாரதிதாசன் நமக்கு விட்டு சொத்து நேரம் ஏராளமாக இருக்கு. ஆய பழிச்சவனை விடாது, தமிழ பழிச்சா தாய் தடுத்தால விடாது. இந்த உணர்வோடு இருக்கிறார். சிறப்பான கவிதை கொடுத்தீங்களா? மிக்க நன்றி. தொடர்ந்து அறிவிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. ஐயாவிற்கும் நன்றி. மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள். அதாவது மக்கள் திருநாட்டில் மக்கள் நல்லாட்சி பெற எங்கள் வாழ்வும் வளமும் சங்கே முழங்கு, மங்காத தமிழே சங்கே முழங்கு என்று புதுவை மண்ணில் பிறந்து புதுமைகள் பல செய்தார், பெண்கள் விடுதலைக்கு வித்திட்டவர் என்று புரட்சி கவிஞன் என புகழ்ந்தீர்கள். திங்கள் இதழின் நாயகன், பாரதியின் வழி தோன்றல் என்று உயிரும் உயிர் மூச்சாக தமிழே ஒரு பேச்சாக வாழ்ந்தவர் என்று மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அம்மா. அடுத்து நம்முடைய 2வது கவிப்பாட திருமதி ஆசிரியர் கவிஞர் இரா கல்யாணி பழனி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பாவேந்தர் நினைவேந்தல் கவியரங்க பொறுப்பாளர் பவானி அம்மா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் குவியம்பலி இணைந்துள்ள அனைத்து கவி பெருமக்களுக்கும் வணக்கத்தை கூறி கவிதை வாசிப்பவர் ரா கல்யாணி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம். இன்றைய கவிதையின் தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்ய புது மனிதனாக பிறந்திடுவோம். புத்தம்புது உலகில் புது புரட்சிகள் பல செய்திடுவோம். மாசற்ற சமுதாயத்தில் வாழ்ந்திட மகத்தான சேவைகள் புரிந்திடுவோம். சுரண்டலை தவிர்த்திடுவோம், சுயநலத்தை வெறுத்திடுவோம். கடமையை செய்திடுவோம், கையூட்டு பெறுவதை நிறுத்திடுவோம். விழலுக்கு இறைத்த நீர் போன்ற வீண் பேச்சை தவிர்த்திடுவோம். தன் செயல் முனைப்போடு தனி உலகத்தை படைத்திடுவோம். ஓசோன் ஓட்டையை அடைத்திட 1000 மரங்களை நட்டிடுவோம். நாட்டின் அரண்களை காத்திடுவோம், நல்லதோர் அவனி படைத்திடுவோம். இன்மை நிலைமையை மாற்றிட ஈதல் செயலை செய்திடுவோம். திண்மை கொண்டு வாழ்ந்திடுவோம், தீயோர் செயலை வேறறுத்திடுவோம். நூல்கள் பல கற்றிடுவோம், நுண்ணறிவை நாளும் வளர்த்திடுவோம். வேலையின்மையை தவிர்த்திடுவோம், சுய தொழில் முனைப்பை கற்றிடுவோம். நாட்டை ஆளும் வல்லோரை ஓட்டை விற்று வாங்கிவிட்டால் ஓனாயும் ஊருக்குள் உள்ள களிப்போடு சுத்திடுமே. தேசம் காக்கும் தெளிவோடு தெளிந்த மனக்கண்ணோடு சுதந்திர காற்றை சுவாசித்திடுவோம், சொர்க்க பூமியாய் மாற்றிடுவோம்.
பாவேந்தர் பாரதிதாசனின் புதியதோர் உலகத்தை மாற்ற அனைவரும் முயற்சி செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பம்மா, மிக சிறப்பான வரிகள். ஒவ்வொரு வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது. புது மனிதனாக பிறந்திடுவோம், புத்தம் புது உலகில மகத்தான சேவைகள் செய்திடுவோம். அதுக்கப்புறம் சுரண்டலை தடுத்திடுவோம், கையூட்டலை தடுத்திடுவோம். நிச்சயமாக அந்த கையூட்டலை தடுப்பதற்காகவும், அறங்கள் பல வளர்ப்பதற்காகவும், நல்லதோர் அறங்களை செய்யவும், நூல்கள் பல படிக்க சொல்லியிருக்கீங்க. நூல்கள் பல கற்று நம்முடைய நுண் அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காகவும் தினமுமே ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நாம் படித்தால்தான் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றும், சுதந்திர காற்றை கடைசியாக சுதந்திர காற்றை சுவாசிப்போம், நம் சொர்க்க பூமியாக மாற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் இத்தகைய சத்தியத்தை நாம் மேற்கொண்டுமானால் நிச்சயமாக வருங்காலத்தில் நாம் நம்முடைய சுதந்திர இந்தியாவை சொர்க்க பூமியாக மாற்றி நம் இளைய தலைமுறைக்கு விட்டு செல்வோம். மிக சிறப்பான வரிகள் அம்மா. தங்களுடைய கவி வரிகளுக்கு பின்னோட்டம் வழங்க அப்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நல்லது ஒரு கவிதை தந்தீர்களம்மா, நயம்பட உரைத்தீரம்மா. பழனியிலிருந்து வந்ததால் ஒரு வேளை பஞ்சாமிர்தம் போல் இருந்தது கவிதை. பழனியிலிருந்து வந்ததால் இந்த கவிதை பஞ்சாமிர்தம். ஆனால் இன்னொரு பின்னால் வருகிறார், அவருக்கு என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை. பழனி என்றுடனே பஞ்சாபம் சொல்லிவிட்டேன். இன்னொரு பழனியும் பின்னால் வருகிறார். பல நூல்கள் கற்க வேண்டும் என்று சொன்னீர்கள். பல நூல்கள் கற்க வேண்டும். அதில் முக்கியமாக நமக்கு தேவையான நூல்களை கற்க வேண்டும். பல நூல்கள் என்று தேவையில்லாத சமூக பயன்பாடுகளை பற்றி என்ன பயன்? இது அழகா சொல்றார், கற்க கற்க வேண்டியது இது தெரியணுமோ அது தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தேவையில்லாதெல்லாம் படிச்சுனா மிக சிறப்பான கவிதை கொடுத்தீர்களம்மா, மிக அருமையாக இருந்தது. தொடர்ந்து எழுதுங்கள், தொடர்ந்து எழுதி கொண்டு வாருங்கள். உங்களுடைய கவிதைகள் ஒன்றொடி கண்ணை என்ற நூலிலே இடம்பெற்றிருந்தது. திருமதி அம்பிகாவதி அவர்கள் கவிதையின் போது இடம்பெற்றிருந்தது. ஒன்றொடி கண்ணை என்ற தொகுப்பு, உலக சாதனை தொகுப்புல இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து வருகிற 28ஆம் தேதி இன்னொரு நூலும் வெளிவர இருக்கிறது. பாவேந்தர் விழாவை ஒட்டி வெளிவர இருக்கிறது. தொடர்ந்து எழுதுங்கள், தொடர்ந்து உங்களுடைய படைப்புகளை பாருங்கள். மிக சிறப்பாக தன்னை ஒரு வெறும் கவிஞராக மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி ஒரு கவிஞர் வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு இயக்கமாக வளர்ந்து வருகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படித்தான். நான் மட்டும் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். தன்னோடு நிறைய பேர்களை, நிறைய கவிஞர்களை இணைத்து வைத்திருந்தார். அதான் அந்த குயில், அம்மா சொன்னார் திங்களிதழ் என்று சொன்னார். குயில் என்கிற திங்களிதழை நடத்தினார். அந்த குயில் அச்சகம் வைத்திருந்தார். குயில் திங்களிதழ் மூலமாக நிறைய கவிஞர்களை ஒருங்கிணைந்தார். ஒரு கவிதா மண்டலமாக மாறி கவிதா மண்டலத்தை மீண்டும் அதை கட்டி எழுப்பி இன்றைக்கு பாவேந்தர் என்று சொன்னால் அத்தகைய பெரிய ஒரு கவிஞர் குழாமை வைத்திருந்தார். பேராற்றல் மிக்க கவிஞர் குழாமை வைத்திருந்தார். அவர் தன்னுடைய மகளும் சொல்லி பேராற்றல் மிக்க கவிஞர்களை உருவாக்கி வைத்திருந்தார். நிறைய பேர் கவிஞர் காலத்திலும் அவர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய கவிஞர். அதுபோல் திருமதி கல்யாணி அவர்களும் நிறைய பேரை இணைத்து வைத்திருக்கிறார். பாராட்டுகிறேன், போட்டுகிறேன். நன்றி அப்பா. அடுத்து நம்முடைய கவிப்பாட கவிஞர் சத்யவதி குமார், திருப்பூர் மாவட்டம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். திக்கெட்டும் புகழ் மணக்கும் செந்தமிழுக்கு முதல் வணக்கம். அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், கவியரங்கின் தலைமை திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும், என் கவி உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளில் இன்று அவரை நினைவு கூறும் வகையில் நடைபெறும் கவியரங்கில் நானும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிதையின் தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
மாசுகள் அகற்றி மண் அரிப்பை தடுத்து மழை வளம் கொடுத்து மனித வளம் காக்கும் மண்ணில் மாண்டாலும் மாசற்ற வைரங்களாய் மின்னும் மரங்களை அழித்துவிட்டு மாடி மேல் மாடிகள் கட்டிக்கொண்டு மழை வரவில்லை, வெயில் கொள்ளுகிறது என்று மனசாட்சி இல்லாமல் புலம்பும் நிலை மாறி மரங்கள் நிறைந்த வனங்களை கொண்ட புதியதோர் உலகம் செய்வோம். பறவைகளின் வீடுகளாம் கூடுகள் பரவலாய் இருக்கும் மரங்களை வெட்டி காகித அட்டை பெட்டியில் குருவிக்கு கூடு வைத்துள்ளோம் என்று பெருமை பேசும் அவலம் நீங்கி வீட்டிற்கு வீடு மரங்கள் வளர்க்கும் புதியதோர் உலகம் செய்வோம். ஓடி விளையாடு பாப்பா என்ற எம் பாரதியின் வார்த்தைகளை மறந்து என் நேரமும் அலைபேசியை வைத்துக் கொண்டு கண் திறக்கும் போதே கண்ணாடி அணியும் குழந்தைகள், அருகில் இருந்தாலும் அயலார் போல் அமர்ந்து இயற்கை உறவுகளை தொலைத்து இணையத்தில் நண்பர்களை தேடி இயந்திரங்களாய் வாழும் மனிதர்கள் நிலை மாறி உலக உயர்வுக்கு மட்டுமே அறிவியலை பயன்படுத்தி உண்மை நண்பர்களுடன் ஒற்றுமை உணர்வுடன் வாழும் புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை. குறுகிய கவிதை வரிகளாக இருந்தாலும் நிறைவாக இருந்தது. அதாவது மாசற்ற அந்த மண்ணரிப்பை தடுத்து மரங்களை அழிக்கணும். மரங்களை அழித்துட்டு மாடி மேல மாடி வீடு கட்டுறாங்க. ஆமாமா, இப்ப எல்லாமே மரங்களை அழிச்சிட்டு மாடி மேல மாடி வீடு கட்டி மழை பெய்யல அப்படின்னு சொன்னா எப்படி மழை பெய்யும்? அதனால அந்த ஆதங்கத்தை நீங்க செலுத்திருக்கீங்க. அதே போல சின்ன வயசுலயே சோறு ஊட்டணும்னா முன்னாடி எல்லாம் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாங்க. ஆனா இப்போ அலைபேசியை காண்பித்து சோறு ஊட்டினதால அது சின்ன வயசு குழந்தைங்க கூட கண்ணாடி போடக்கூடிய அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல கண்ணாடி போடுறவங்க இப்ப ஒரு 5 வயசு குழந்தைய கூட கண்ணாடி போட்டுன்னு இருக்குது. அந்த ஒரு நிலை மாற்ற வேண்டும், புதியதொரு உலகத்தை அமைக்க வேண்டும் என்று மிக அழகாக ரத்தன சுருக்கமாக அழகான கவிதை வரியை தருந்தீர்கள். மிகவும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஐயா அவர்கள் தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் வழங்குவார்கள். அப்பா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. பின்னலாடை நகரில் மின்னலாடை கவிதையுடன் பின்னலாடை நகரிலிருந்து திருப்பூர், பின்னலாடை நகரிலிருந்து மின்னலாடை கவிதையுடன், அந்த கவிதை மின்னலையே ஆடைய அன்பு, மின்னலாடை கவிதையுடன் கண்ணலோடை போல கயல்விழி வந்தார் கவிதை வந்தார். கண்ணலோடை போல கயல்விழி வந்தார், கவிதை தந்தார். இயற்கை காக்கும் இயல்பினை காப்போம் என்றார். அலைபேசி வைத்து அல்லாடும் மழலைகள் பற்றி பேசுகிறார். ஒரு புதிய உலகம் படைப்போம். பாவேந்தர் நினைவேந்தல் இந்த நாளிலே பாவேந்தர் கண்ட புதிய உலகம் இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிற சிறப்பம்மா. நான் கூட இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு வைத்திருக்கிறேன். முன்பெல்லாம் குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா, எந்த பொருளை கொடுத்தா அது எடுத்து வாயில வச்சுக்கோ. குழந்தைங்க அப்படிதான் செய்யும். சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவோம், நம்ம காலத்துல அப்படிதான். ஒரு பொருளை கொடுத்தாக்கா எடுத்து வாயில வச்சு, வாயில வைக்காத வாயில வைக்க, பேனா எடுத்து வாயில வச்சுக்கோ. ஒரு புத்தகத்தை கூட அது வாயில வச்சு. நான் ஒரு படம் போட்டிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு ஏதோ பஜ்ஜி மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க, அது எடுக்குது, வாயில வைக்கணும்னு பார்த்தா காதுல வச்சு. அந்த அளவுக்கு இந்த குழந்தையோட நிலைமை நீங்க அலைபேசியோட நிறைய பெண்களே தங்களுடைய பிள்ளைகளை சமாளிக்க முடியும்னா ஒரு அலைபேசி எடுத்து கையில கொடுத்து தப்பிச்சுக்க பார்க்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கெடுதலை ஏற்படுத்த மறந்துடுறாங்க. குழந்தைகள் அந்த அலைபேசியை பயன்படுத்துகிற போது அந்த அலைபேசி அந்த கதிர் அப்ப இருக்கிற போது அந்த குழந்தைய பாதி கொண்டு மறந்துடுறாங்க. சின்ன குழந்தையில கொடுத்தா சின்ன குழந்தைய அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் பிற்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது மறந்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க. தேவை ஏற்படுகிற போது அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற போது பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த வகையில மிக அற்புதமான கவிதையை கொடுத்தார்கள். சிறப்பம். நன்றிங்கப்பா. தந்தீர்கள். அடுத்து நம்முடைய கவிதை பாட கு அம்பிகாவதி பழனி மாவட்டத்திலிருந்து அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது பாரதிதாசன் அவர்களை வணங்கி தமிழ் பணிச்செம்மல் திரு நீலகண்டன் ஐயாவிற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மற்றும் உள்ள கவிஞர்களுக்கும் எனது முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவியரங்கத்தில் அதாவது பாரதிதாசனிடமிருந்து விழுந்த ஒரு சிறு துளி போல எனது கவிதைகள் ஒரு 18 வரிகளில் தருகிறேன் ஐயா. புதிய உலகம் செய்வோம். கவியரங்க தலைவருக்கு வணக்கம் சொல்லுங்க, அதான் முக்கியம். அவங்கதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி. சரிங்க ஐயா. இந்த கவியரங்கத்தை தொகுத்து வழங்கக்கூடிய பவானி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிக்கவும். புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் எனது கவிதைகளை இதோ உங்கள் முன். இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்து விடாதே, உரமிட்டு செழுமை செய்திட வேண்டுமடா. இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்து விடாதே, உரமிட்டு செழுமை செய்திட வேண்டுமடா. எழுத்தாளரின் எழுதுகோளில் பொய் தவித்து உன் மை கொண்டு எழுத வேண்டுமடா. எழுத்தாளரின் எழுதுகோளில் பொய் தவித்து உன் மை கொண்டு எழுத வேண்டுமடா. தேசம் காக்க அறிவுள்ள தலைவர்களை தேர்வு வைத்து வைக்க வேண்டுமடா. தேசம் காக்க அறிவுள்ள தலைவர்களை தேர்வு வைத்து எடுக்க வேண்டுமடா. சுதந்திர காற்றை அனைவரும் சுவாசிக்க நாட்டை காக்கும் இராணுவ வீரரின் வீட்டை காக்க நாளும் மறவாதே. நாட்டை காக்கும் இராணுவ வீரரின் வீட்டை காக்க நாளும் மறவாதே. ஒற்றுமை எனும் கைகோர்த்து அகிம்சை வழியில் நீ நடந்தால் வெற்றிதானடா. ஒற்றுமை எனும் கைகோர்த்து அகிம்சை வழியில் நீ நடந்தால் வெற்றிதானடா. பெண் பிள்ளைகள் நலமாய் வாழ, பெண் பிள்ளைகள் நலமாய் வாழ ஒவ்வொரு இளைஞனும் கைகோர்த்து பாதுகாப்பு அரண் அமைத்து விட்டால் பெண்மங்கை வாழ்வும் செழித்திடுமே. ஒவ்வொரு இளைஞனும் கைகோர்த்து பாதுகாப்பு அரண் அமைத்து விட்டால் பெண்மங்கை வாழ்வும் செழித்திடுமே. அந்நியர் பொருளை வாங்காமல், அந்நியர் பொருளை வாங்காமல் சொந்த மண்ணில் உற்பத்தி செய். அந்நியர் பொருளை வாங்காமல் சொந்த மண்ணில் உற்பத்தி செய். புதிய உலகம் வளர்ந்தோங்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, சிறப்பு. சிறப்பான கவிதை வரிகள் தந்தீர்கள். அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பை உடைக்காமல் எழுத்தாளரனுடைய எழுதுகோலை கொண்டு அறிவுள்ள ஒரு மக்களை, அதாவது அறிவுள்ள ஒரு குழந்தைகளை நல்லா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதே போல நாட்டை காக்கக்கூடிய அந்த இராணுவ வீரனுடைய அந்த வீட்டை காக்க மறந்துடக்கூடாது என்றும், அதாவது அடுத்து ஒரு வரிகள் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இந்த ஆண் இளைஞர்கள், இன்றைய ஆண் இளைஞர்கள் இருந்து விட்டா நிச்சயமாக அவர்கள் ஒரு பயம் இல்லாம ஒரு அரணாக இருப்பார்கள் என்றும், இளைஞனும் பாதுகாப்பு அரணாக இருந்தால் மிக சிறப்பாக பெண்களுடைய நிலை உயர்வும் என்றும் மிக சிறப்பான வரிகள் தந்தீர்கள் அம்மா. மிக சிறப்பு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் வழங்குவார். வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. உலகளாவிய பார்வை சிந்தனையோடு உங்கள் கவிதை அமைந்தது. உலகளாவிய பார்வை சிந்தனையோடு உங்கள் கவிதை அமைந்தது. நிலவையும் கூட வெல்லும் இந்த நாளிலே, நிலவையும் கூட வெல்லும் இந்த நாளிலே நம் நில உலகத்தை, இந்த நிலத்தை, நில உலகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. இதைத்தான் வேடிக்கை மனிதன் சொன்னார் பாரதியார். சிறப்பாக இருக்கிறதா? எளிதில் செய்யக்கூடியதை கூட மரத்தை வைப்பது கடினம். மரத்தை வெட்டாமல் இருக்கலாமே, மரத்தை வெட்டாமல் இருக்கு. அப்படி மரத்தை வெட்டி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பதிலாக ஒரு 2 மரங்களை வைத்து விடலாமே. இதை கூட செய்ய தெரியாமல் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் நவநாகரிகமானவன் கொண்டு இந்த உலகத்திலேயே 6 அறிவுகளை கொண்டவன் என்று சொல்லிக் கொண்டு வேடிக்கை. சிறப்பான கவிதை. நன்றி ஐயா.
நன்றி அப்பா, நன்றி. மிக சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை தந்தீர்கள். அடுத்து இப்பொழுது நம்முடைய கவி பாட தலைமை ஆசிரியர் கவிஞர் சு எழிலரசி மண்ணச்சநல்லூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சார்ந்த அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அம்மா தாங்கள் ஒலி வாங்கியை திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருமதி எழிலரசி வாருங்கள் அம்மா. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கும், இக்கவியரங்கத்தை அழகாக ஒருங்கிணைத்து தொகுத்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய அவர்களுக்கும், செம்மொழியாம் நம் தமிழ் மொழியில் கவிதை படைக்க காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனம் கவர்ந்த மகாகவி பாரதியாரின் அன்பு சீடர், அவர் மனம் உவந்த சீடர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவேந்தல் கவியரங்கம். தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம். அன்பை பெருக்கி அறம் பிறழா உலகு செய்வோம். அன்பை பெருக்கி அறம் பிறழா உலகு செய்வோம். ஆற்றலை வளர்த்து ஆனந்த வாழ்வளிப்போம். ஆற்றலை வளர்த்து ஆனந்த வாழ்வளிப்போம். இல்லாமை இயலாமை இல்லா உலகு செய்வோம். இல்லாமை இயலாமை இல்லா உலகு செய்வோம். ஈடில்லா மனித மாண்பை மாசற காத்திடுவோம். ஈடில்லா மனித மாண்பை மாசற காத்திடுவோம். உன்னதமான உலகை உழைப்பால் படைத்திடுவோம். உன்னதமான உலகை உழைப்பால் படைத்திடுவோம். ஊக்கம் அதை ஊற்றாய் பெருகிடச் செய்திடுவோம். ஊக்கம் அதை ஊற்றாய் பெருகிடச் செய்திடுவோம். எண்ணிலா வளங்களை சிதைக்காமல் காத்திடுவோம். எண்ணிலா வளங்களை சிதைக்காமல் காத்திடுவோம். ஏற்ற தாழ்விலா மானுட சமுதாயமாக்குவோம். ஏற்ற தாழ்விலா மானுட சமுதாயமாக்குவோம். ஐவகை நிலங்களும் அழியாமல் காத்திடுவோம். ஐவகை நிலங்களும் அழியாமல் காத்திடுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என போற்றிடுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என போற்றிடுவோம். ஓங்கார தமிழோசை எட்டு திக்கும் ஒலித்திடுவோம். ஓங்கார தமிழோசை எட்டு திக்கும் ஒலித்திடுவோம். அவ்வியம் அற்ற மானுடங்களாய் மாற்றிடச் செய்திடுவோம். அவ்வியமற்ற மானுடங்களாய் மாற்றிடச் செய்திடுவோம். எஃகுபோல் மனத்திடம் கொண்ட உலகு செய்வோம். எஃகுபோல் மனத்திடம் கொண்ட உலகு செய்வோம். கல்வி எனும் கருவியை கண்ணாய் பாதுகாத்தளித்திடுவோம். கல்வி எனும் கண்ணை கருவியாய் பாதுகாத்து அளித்திடுவோம். கானகம் காத்து பூவுலகை போற்றிடுவோம். கானகம் காத்து பூ உலகை போற்றிடுவோம். கிடைத்தற்கு அரிய நல்லுலகை படைத்திடுவோம். கிடைத்தற்கரிய நல் உலகை படைத்திடுவோம். கீழோர் மேலோர் பாகுபாடில்லா சமதர்மம் வளர்த்திடுவோம். கீழோர் மேலோர் பாகுபாடில்லா சமதர்மம் வளர்த்திடுவோம். குன்றா புகழ் தமிழ் மொழியை பரப்பிடுவோம். குன்றா புகழ் தமிழ் மொழியை பரப்பிடுவோம். கூவிய குயிலாம் பாவேந்தரை நினைவில் கொள்வோம். கூவிய குயிலாம் பாவேந்தரை நினைவில் கொள்வோம். கெட்ட எண்ணங்களை அடியோடு வேறறுப்போம். கெட்ட எண்ணங்களை அடியோடு வேறறுப்போம். கேட்கும் திசையெங்கும் பாரதி கவி ஒலிக்கச் செய்திடுவோம். கேட்கும் திசையெங்கும் பாரதிதாசன் கவி ஒலிக்கச் செய்திடுவோம். கையூட்டு இல்லா புத்துலகை சமைப்போம். கையூட்டு இல்லா புத்துலகை சமைப்போம். கொள்ளை இன்பம் நிறை பொன்னுலகை படைப்போம். கொள்ளை இன்பம் நிறை பொன்னுலகை படைப்போம். கோடி மக்களின் மனதில் மனு தர்மம் விதைப்போம். கோடி மக்களின் மனதில் மனு தர்மம் விதைப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி. மிகவும் அருமை அம்மா. அதாவது தங்களுடைய கவிதை அகர வரிசையும் தகர வரிசையும் அடிப்படையை வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தங்களுடைய கவிதையை தந்திருக்கின்றீர்கள். அன்பை பெருக்கி ஆற்றலை பெருக்குவோம். இல்லாமை இயலாமை இல்லாத உலகை அமைத்திடுவோம் என்றும், உன்னதமான உலகை உழைப்பால் உயர்த்திடுவோம். நிச்சயமாக நம்ம இந்த புதிய உலகை நம்முடைய உழைப்பால
நம்ம உயர்த்திடுவோம். எண்ணிலா வளங்களை ஏற்றமுடன் அளித்திடுவோம் என்றும், ஐவகை நிலங்களை நிச்சயமாக ஐவகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை அழிக்காமல் நம்ம காத்திடுவோம் என்று நம்முடைய வருங்கால நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் விட்டு செல்ல வேண்டும். ஒற்றுமை உணர்வை உணர்த்திடுவோம் என்றும், கெட்ட எண்ணங்களை எல்லாமே வேரோடு அழித்திட வேண்டும். அடுத்து கடைசியாக சொன்னீர்கள், கையூட்டு இல்லாத இந்த உலகை செய்திடுவோம் என்று சிறப்பான ஒரு கவிதை வரிகளை அகர வரிசையிலையும் ககர வரிசையிலையும் தந்த தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் வழங்குவார்கள். வாருங்கள். கவியரங்க தலைவர் கூறுகையில் அகர வரிசையில் இருந்தது அகர வரிசையில் இருந்தது என்று எனக்கு அது ஒன்றும் தெரியவில்லை. அது அகர வரிசை ககர வரிசை எதுவென்று எனக்கு தெரியவில்லை. எவரெஸ்ட் போன்ற சிகர வரிசையில் இருந்தது. இந்த கவிதை எவரெஸ்ட் போன்ற சிகர வரிசையில் இருந்தது. நிச்சயமாக சகர வரிசையில் இல்லை, தங்க வரிசையில் இருந்தது. நிச்சயமாக சகர வரிசையில் இல்லை, தங்கை வரிசையில் இருந்தது. இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கவிஞர் எழுதியிருக்கார். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்க, இல்லாமை மட்டும் இருந்தா போதாது, உங்ககிட்ட இயலாமையும் இருக்கக்கூடாது. இல்லாமை இருந்தால், உன்னிடம் இயலாமையும் இருந்தால், அந்த இல்லாமை உன்னை விட்டு போகவே போகாது. அந்த இல்லாமையை தீர்க்கிற முயற்சி உனக்கு இருக்க வேண்டும். மிக அழகாக இல்லாமை இயலாமை இல்லாத ஒரு உலகம் வர வேண்டும். அதே போல இருக்கின்ற வளங்களை சிதைக்காமல் இருந்தாலே போதும், நீ ஒன்று புதிதாக செய்ய வேண்டாம். ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வேண்டும். ஐவகை நிலங்களை அதன் மாறுபடாமல் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மிக அற்புதமான பல கருத்துக்களை இந்த கவியரங்கத்திலே தனது கவிதையிலே முன்வைத்தார்கள் திருமதி எழிலரசி அவர்கள். சிறப்பமா, மிக்க நன்றி ஐயா. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் கவிதை படைப்பதற்காக, கவிதை கொடுத்து சிறப்பிப்பதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய இது வாய்ப்பு அளித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மிக்க நன்றி. நாம் நல்ல கவிதைகளை, நல்ல படைப்புகளை படைக்க வேண்டும். அதற்காக நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்ச்சியை எல்லாம் படிக்க வேண்டும். ஒரு பரிசீலனை. நிறைய புதியவர்கள் வருகிறேன், ஆனால் வருகிற புதியவர்களை போலவே நிறைய பேர் பழையவர்கள் சென்று விடுகிறார்கள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எளிதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இங்கு எளிதாக இருக்க முடியாது, கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் நீங்க பக்குவப்பட முடியும். ஒரு கல்லை நல்ல கொத்தனாத்தாமா சிற்பம் வரும். அப்படியே தடை குத்தா சிற்பம் ஆயிடுமா? ஒரு கல்லை காலில் சாயங்காலம் தடை குத்து சிற்பம் ஆகாது. வலி தாங்காம, புலியின் வலி தாங்காமல் கல் சிலையாக முடியாது. அந்த வகையில முக்கியமா தொடர்ந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிங்க. நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு பின்னோட்டம் தந்த ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நம்முடைய கவிஞராக இளம் கவி ஸ்ரீ சரவணன் தஞ்சாவூர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, பெயராம் பாரதிதாசனை தொழுது, கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பாக இருக்கும் திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புன்னகை என்றும் மலர செய்வோம், வறுமை நீக்க செய்வோம், வாழ்க்கையில் வளரச் செய்வோம்,
வறுமையை நீங்க செய்வோம், வாழ்க்கையில் வளர செய்வோம். பின் வேண்டிய பயணம் செய்வோம், வீரனாய் வாழ செய்வோம். நெகிழியை தடுக்க செய்வோம், சூழலை பாதுகாப்பு செய்வோம். நெகிழியை தடுக்க செய்வோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பு செய்வோம். தாய் தமிழை வளர்க்க செய்வோம், தாய் மண்ணை காக்க செய்வோம். தாய் தமிழை வளர்க்க செய்வோம், தாய் மண்ணை காக்க செய்வோம். சிறுமை வாழ்க்கை நீங்க செய்வோம், சிந்தனை தினம் வளர செய்வோம். சிறுமை வாழ்க்கையை நீங்க செய்வோம், சிந்தனை தினம் மலர செய்வோம். சந்திர மண்டலம் சென்று விட்டோம், சரித்திரம் பல புரிந்து விட்டோம். மரங்களை வளர்க்க செய்வோம், வான்மழை பொழிய செய்வோம். மரங்களை வளர்க்க செய்வோம், வான்மழை பொழிய செய்வோம். திசையெல்லாம் கொடைக்கானல் ஓவியம் செய்வோம், கணினியில் பல காவியம் செய்வோம். திசையெல்லாம் கொடைக்கானல் ஓவியம் செய்வோம், கணினியில் பல காவியம் செய்வோம். புதியதோர் உலகம் இல்லை இல்லை, இப்புவியிலே புதியதோர் சொர்க்கம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம், இல்லை இல்லை, இப்புவியிலே புதியதோர் சொர்க்கம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோமா இப்படி ஒரு உலகத்தை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையான கரிவரிகளை தந்த சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அதாவது வறுமை இல்லாத ஒரு உலகை நிலைபெற செய்வோம் என்றும், நெகிழியை நம்ம இல்லாம ஆக்கிடுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும், தாய் மண்ணை காக்க செய்திட வேண்டும், சிந்தனையை நாளும் வளர்த்திட செய்ய வேண்டும். அதாவது சந்திர மண்டலத்தை சென்றோம், சரித்திரம் படைத்து விட்டோம் என்றும், மரங்களை நட வேண்டும், புதியதோர் உலகம் செய்யும், இல்லை இல்லை புதியதோர் சொர்க்கம் செய்ய வேண்டும் என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த கவிஸ்ரீ இளங்கவி கவிஸ்ரீ அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் தங்களுடைய கவி வரிகளுக்கு பின்னோட்டம் வழங்குவார். வாருங்கள் ஐயா. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. கவிஸ்ரீ சரவணன், நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படி. இப்ப என்ன 12வது போயிருக்கீங்களா? 12வது அதுக்கப்புறம் ஒரு பட்ட படிப்பு படிச்சு அதுக்கப்புறம் IAS படிக்கணும். அதாவது இந்திய ஆட்சி வெற்றி பெறணும் லட்சியத்தோட கவிஸ்ரீ சரவணன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்திலே நமக்கு ஒரு நல்லது ஒரு மாவட்ட ஆட்சியர் கிடைப்பார். கிடைக்கிற போது இப்போது அவர் கவிதையில் சொன்னதை எல்லாம் செய்து காட்டுவார். இவர்கள் எல்லாம் நாளைக்கு ஆட்சி அதிகாரம் சொன்னால் நிச்சயமாக இந்த சமூகம் காக்கப்படும், பேணப்படும், போற்றப்படும், ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்படும், இல்லாமை ஒழிக்கப்படும். இதற்கு முன்பு கல்வி வழங்கிய கவிஞர் எழிலரசியினுடைய கவிதையிலே கூறுகிற எல்லாம் நிறைவேற்றப்படும். எப்போ எழிலரசி அம்மையாருக்கு அடுத்ததாக வந்த கவிஸ்ரீ சரவணன் அவர்கள் காலத்திலே மாவட்ட ஆட்சியராக நிச்சயமாக நிறைவேற்றப்படும். சிறப்புடா செல்வம். நல்லா வாங்க, நல்லா வாங்க. அப்பப்பா கவிதை படிப்பை கவனிச்சுங்க, சரியா? அதாவது இவர்கள் தொடர்ந்து தமிழர் வானொலியிலே கவிதை வழங்கி கொண்டிருந்தவர். கடந்த ஓராண்டாக இவர்கள் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தடை போட்டு வைத்திருக்கிறேன். இப்போது இந்த விடுமுறை மாதம் என்பதால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில எனக்கு நிறைய ஆட்கள் தேவை, நல்ல கவிஞர்கள் தேவை. அவங்க நல்லா இருக்கும், அவங்க சிறப்பா நாட்டை காப்போம். அந்த வகையில கவிதை ஒரு 1.5 மாத காலம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதாவது தொடர்ந்து அவங்க தமிழ் அறிவாளர்கள் வராங்க, நிகழ்ச்சியில வராங்க. அதுக்கப்புறம் திருப்பி பள்ளி தொடர்ந்து படிப்பு மகிழ்ச்சிடார். நன்றிங்க. கரகம் ஆடுவது வல்லவர், கரகம் ஆடுவதில் வல்லவர்
கவிதை மட்டுமல்ல, கரகம் ஆடுவது நல்லவர். அந்த சாம்பார் நின்றுகிட்டு நடனம் ஆடுறது, அப்புறம் அந்த குடத்தை மேல ஏறி நின்று இந்த குனிஞ்சி அந்த நடனம் ஆடி தலையில இருக்க அந்த கரகம் விழுந்துடாம குனிஞ்சி அந்த எடுக்கிறது, இது மாதிரி நிறைய பயிற்சிகள் பெற்றவர், நல்லா ஆடுவார். நம்முடைய சங்கத்தமிழ் கேட்போம் தஞ்சாவூர் நிகழ்ச்சியில அவங்க ஆடி இருக்காரு. விரைவிலேயே ஜூலை மாதத்தில் தஞ்சாவூர்ல மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. தஞ்சாவூர் பகுதியில புதுக்கோட்டை பகுதியில திருச்சி பகுதியில் அவங்க கலந்து கொள்ளலாம். அதுக்காக ஏற்பாடு நடைபெற்று ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்தில் அதை நன்றிகள் ஐயா. தாங்கள் கூறதான் கவிஸ்ரீயினுடைய சிறப்புகளை நான் அறிந்து கொண்டேன். கவிஸ்ரீ, தங்களுடைய சிறப்புகளை அறிந்து கொண்டேன். தாங்கள் மேலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள என்னுடைய மனதாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த கவிஞர் இப்பொழுது நம்மிடையே கவிதை படைக்க கவிஞர் இரா வாசுகி பொன்னரசு ஆசிரியர் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து இணைந்திருக்கின்றார். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, உயர்திரு தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை அன்போடு வணங்கி, என் சங்கத்தமிழ் பூங்காவின் கவி உறவுகள் அனைவரையும் செந்தமிழை பற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நினைப்புதனை பார்ப்புகழ இயம்பிடவே இலக்கணமும் இலக்கியமும் இணைத்துமே அறிந்திட்டு, புதுவை திருப்புலி சாமி ஐயா செந்தமிழ் இருப்பேன் பங்காறு பக்தர் புலவர்க்கு புலமைந்து பெரும்புகள் சாமி பிள்ளை அவர்களின் அருளால் புலமைகள் பெற்ற பாரதிதாசன் 17 ஆண்டுகள் பற்றா இளையோனாடி 40 புலவர்கள் தேர்தலில் முதலாக தேர்வு பெற்று, இளையவன் ஆதலால் இடத்தை பிடிக்க முடியாமல் சட்டங்கள் காட்டி தடிகளை நீக்கி அரும்பணியாற்றி அயராது உழைத்தார். ஆசை பற்றியே அழுத்திய தமிழை எழுதும் தொண்டும் இயம்பிய சொட்டும் தமிழும் தாசனும் ஒட்டியே பிறந்த இரட்டை குழந்தையாக புதுமை உதவுமோர் புதுமுறை புதுமடை உதவுமோர் எழுத்தில் புலவர்க்கும் உண்டாகி புதுமைகள் படைத்தார். எக்கேடு சூழினும் அஞ்சேன் என்றோட பெருந்தமிழ் புலமையால் பெற்ற புகழோடு பாரதிதாசன் புகழோடு நாமும் தமிழை போற்றி தலை நிமிர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து இரா வாசுகி பொன்னரசு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அப்பா அவர்களுக்கு நன்றிகள். சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி அம்மா, நன்றி. சிறப்பான ஒரு கவிதை வரிகளை தந்தீர்கள். அதாவது இலக்கணமும் இலக்கியமும் அறிந்திட தமிழும் தாசனும் ஒட்டி பிறந்த ஒரு இரட்டை குழந்தைகள் என்று தங்களுடைய கவி வரிகளை மிக சிறப்பாக தந்தீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு சிறிய இணைய பிரச்சனை போன்று, அதுதான் ஒரு சில வரிகள் சரியாக கேட்கவில்லை. இருந்தாலும் தங்களுடைய கவிதை மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அம்மா. அப்பா அவர்கள் தங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் தருவார்கள். நன்றிகள் சகோதரி. நன்றி. குறிச்சியிலிருந்து அம்மையார் சிறப்பான கவிதை அளித்தார்கள், நல்லதொரு கவிதை கொடுத்தார்கள். தமிழையும் பாரதிதாசனையும் ஒப்பிட்டு இரண்டும் வெவ்வேறு அல்ல என்று கூறினார். தமிழ் தாய்க்கு 5 அணிகலன்களை கூட்டுவர் தமிழறிஞர். வளையாபதி, குண்டலகேசி,
சிந்தாமணி, மணிமேகலை என்று சிலப்பதிகாரம், சிலம்பு என்று 5 அணிகலன்களை பூட்டுவார். சிலப்பதிகாரத்தை சிலம்பு என்றும், மணிமேகலை இடையில் அணிகிற அணிகலன் என்றும், காதுகளுக்கு குண்டலம் என்றும், கைகளுக்கு வலிகள் என்றும், இப்படி சிந்தாமணி குறிப்பிட்டு ஓவியம் கூட இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்படி நிறைய புன்னகைகளை கொடுத்தவர்கள் அந்த தமிழ்த்தாய் உதட்டிலே ஒரு புன்னகையை வரைந்திருப்பார்கள். அந்த புன்னகைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன். நிறைய புன்னகைகள் பூட்டிய அந்த தமிழ்த்தாய் பூண்ட புன்னகைதான் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த தமிழனுடைய ஆளுமை, தமிழுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த வாழ்ந்த மாமனிதர், அவருடைய நினைவேந்தல் நாளிலே அவரை பற்றிய சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொள்வதே ஒரு பெரும் பேரு. சிறப்பான கவிதை கொடுக்கிறோமா? மகிழ்ச்சி. நன்றி. நன்றிகள் அப்பா. சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை தந்த ஐயாவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த கவிஞராக கவிஞர் கனகலட்சுமி சீனிவாசன் கரூர் மாவட்டத்தில் இருந்திருக்கின்றார். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வாருங்கள் அப்பா, வாருங்கள். வணக்கம். அந்த வான்புகழ் வள்ளுவனை வணங்கி, பாவேந்தர் அவர்களையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் வணங்கி, அம்மா சகோதரி அவர்களையும் வணங்கி, மற்ற கவிஞர்கள் அனைவரையும் வணக்கம் தெரிவித்து எனது வரிகளை வாசிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம். புதிது கண்டு சிரிப்பில்லா சிடுமூஞ்சியிலும் சின்னதாய் ஓர் சிரிப்பு. புதிதென்றாலே அனைவருக்கும் சிரிப்பு. புதியதோர் உலகம் செய்வோம். செய்யும் முன் நம் குறை நீக்கி நாம் மாறி புதியதோர் உலகம் செய்வோம். தன்னலம் தவிடு பொடியாக்கி பிறர் நலம் பேண புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் தலை, புதியதோர் உலகம் செய்வோம். கண்ணீரோடு கண் அயர்ந்து கனவில் மட்டுமே இன்பம் காணும் கண்களுக்கு ஒளியூட்ட கருணையினால் புதியதோர் கண், புதியதோர் உலகம் செய்வோம். கருணையினால் புதியதோர் கண் செய்வோம், உலகம் செய்வோம். போக்குவரத்தில் மாற்றம், நடையாலும் மிதிவண்டியாலும் மிச்ச காற்றை மீட்டெடுப்போம். சுத்தமான காற்றை சுவாசிக்க மூக்கு, புதியதோர் உலகம் மூக்கு செய்வோம். செவி குணவில்லாத பொழுது என்பது போல் நம் முன்னோரின் சொல் செயல் ஒவ்வொன்றிலும் ஒளிந்துள்ள அறிவியலை ஒதுக்கிவிடாமல் ஓய்வு நேரத்திலேனும் கேட்போம். கேட்க புதியதோர் உலகம், புதியதோர் காது, புதியதோர் உலகம் செய்வோம். இனிய உளவாக இனியேனும் இங்கிருக்கும் இனிய தமிழில் இங்கிதமாய் பேசும், இனியேனும் இங்கிருக்கும் இனிய தமிழில் இங்கிதமாய் பேசும் புதியதோர் வாய், புதியதோர் உலகம் செய்வோம். ஒரு வீட்டிலேயே ஒற்றுமை இல்லையே. ஆம், ஒரு வீட்டிலேயே ஒற்றுமை இல்லையே. உடுக்கை இழந்தவன் கை போல அடிப்பட்ட இனங்களுக்கும் மருந்து தேவை எனும் மனங்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட புதியதோர் கை, புதியதோர் உலகம் செய்வோம். எதையும் தாங்கும் இதயம் இதையும் தாங்கும் என அநீதி கண்டும் காணாமல் விடாது துணிந்து செயலாற்ற தூய்மையாய் துடிக்க புதியதோர் இதயம், புதியதோர் உலகம் செய்வோம். மருந்தென வேண்டாவாம், மருந்தென வேண்டாவாம் அல்லல் தரும் அவசர உணவுகளை அகற்றி கடவுளின் படைப்பில் கலப்படமில்லா இயற்கை உணவுகளை இயல்பாய் சமைத்து, கலப்படமில்லா இயற்கை உணவுகளை இயல்பாய் சமைத்து இன்பமாய்
வயிறார சாப்பிட வயிறார சாப்பிட புதியதோர் உலகம் செய்வோம். தன்னம்பிக்கை எனும் காலூன்றி வளர்ச்சி நோக்கி சரித்திரம் படைக்க சட்டென புதியதோர் உலகம் செய்வோம். கடக்கும் தூரம்தான் என கனவை நனவாக்க கனவை நனவாக்க கலாம் போல் பார்ப்போற்றும் புதியதோர் உலகம் செய்வோம். அறிவினும் கோட்டினை அகந்தையால் அழிக்காது ஒவ்வொருவரும் ஒழுக்கம் தவறாது அன்பால் இணைந்து அதன் மேல் நடப்போம். புத்தாண்டிலேனும் நம்மை மாற்றி மனிதனாய் புறப்படுவோம். புதியதோர் உலகம் செய்வோம். வாய்ப்பளித்த மிக்க நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. மிகவும் சிறப்பான வரிகள், அனைத்து வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது. புது கண்டு அந்த கண்டவுடன் ஒரு சிரித்து தன்னலத்தை தவிடு பொடியாக்கி பொதுநலம் பேணிட வேண்டும். கருணையினாலே உலகத்தை மாற்றிட வேண்டும். அதாவது போக்குவரத்துல ஒரு மாற்றம் சொன்னீங்க. மிதிவண்டியை பயன்படுத்தி ஒரு சுத்தமில்லாத ஒரு காற்றை கட்டிடுவோம் என்றும், இனிய தமிழர் இனிமையாக பேசி புதியதோர் உலகை செய்திடுவோம் என்றும், ஒரு வீட்டிலேயே நிச்சயமாக ஒரு வீட்டிலே இல்லாத உலகமாகதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒற்றுமையை வலியுறுத்தி அல்லல் தரும் அவசர உணவுகளை, அதாவது இப்ப எல்லாருமே அவசர உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அவசர உணவுகளை சமைத்து இயற்கை உணவுகளை சமைத்து எளிமையாக நோயின்றி வாழ்வோம் என்று சிறப்பான ஒரு கவிதை வரிகளை மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டையும் நன்றிகளையும் ரொம்ப ஐயா அவர்கள் பின்னோட்டம் வழங்குவார்கள். ரொம்ப நன்றிங்க. திருமதி அவர்கள் கரூர் மாவட்டமானீங்க? ஆமாங்க, கரூர் மாவட்டம் இருக்கிறார். இவர்களை நம்மோடு அவர்கள் மூலமாகத்தான் இணைந்தார்கள். பல்வேறு செய்து வருகிறார். வாழ்த்துகிறோம். மிகவும் உங்களுடைய மகிழ்ச்சி. அடுத்து வேறு கவிஞர்கள் இருக்காங்களாமா? இருக்காங்க. அனைவருக்கும் வாருங்கள் திரு கணித்தமிழ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தாயும் தமிழும் கண்ணென காணு, தாய் தமிழே உயிர் என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பொதுச் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை போற்றி, ஐயன் வள்ளுவரை போற்றி, ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமுனி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிர்வாகிகளுக்கும் உலகெங்கும் உள்ள வாசக பெருமக்களுக்கு மாலை வணக்கத்துடன் கவியரங்க தலைமை திருமதி பவானி மாதேஷ் அவர்களுக்கும் நன்றியுடன் சென்னையிலிருந்து கன்னி தமிழ்தாசன். புத்தம் புது கவிதை பூத்தது புரட்சியாய் செவியில், புதுவை கவிஞனே புரட்சி தாசனே, புரட்டி போட்டது அதிகார வர்க்கத்தை, தொழிலாளிக்கு தோழராய் தொழிலாளருக்கு தோழராய், புத்தம் புது கவிதை பூத்தது புரட்சியாய் செவியில், புதுவை கவிஞனே புரட்சி தாசனே, புரட்டி போட்டது அதிகார வர்க்கத்தை, தொழிலாளருக்கு தோழராய், அன்னை தமிழ் அழகென்பாய், ஆட்சி மொழி தமிழே என்பாய்,
இல்லத்தில் தமிழ் இனித்திடச் சொன்னாய், ஈன்றவரை மதித்திடச் செய்தாய். உலக மொழியின் மூலம் தமிழே, ஊடக மொழி தமிழே, இணைய தமிழே, எல்லா வளமும் உள்ள தமிழே, இயற்றியது கவிதை புரட்சி பாவேந்தே. ஐயன் வள்ளுவன் திருக்குறளே நெறி, ஒழுக்கம் ஒற்றுமை போதிக்கும் வழி, ஓங்கிடும் அறிவியல் தமிழ் சிறக்கும், ஔஷத மூலிகை சித்தர் தமிழ் மருத்துவம், எக்கை போல பலமே தமிழ் வளமே, பாவேந்தே உமது அகவை நாளில் பாடினோம், நினைவு நாளில் போற்றுகின்றோம், பாடினோம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, எங்கும் தமிழாய் எங்கெங்கும் தமிழாய், எங்கள் தமிழ் மொழி வாழிய வாழியவே. பாவேந்தே, நினைவு நாளில் பல தாசர்கள் உமக்கு கவிதை பூங்கா பாடுகின்றோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றியுடன் சென்னையிலிருந்து கன்னி தமிழ்தாசன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக சிறப்பான வரிகளை தந்தீர்கள். புதுவை கவிஞனே, புத்தம் புது தாசனே என்றும், தொழிலாளர்களுக்கு தோழர்களாய் ஊடக மொழி தந்தவனே, தமிழே எல்லாம் வளமும் என்று மிக சிறப்பான ஒரு கவிதை வரிகளை தந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் அடுத்து நம்முடைய கவிப்பாட இணைந்திருக்கின்றார் திருக்குறள் தூதர் ஆசா மலர்மிதா. வாருங்களம். அவையிலுள்ள அனைவருக்கும் திருக்குறள் தூதர் ஆ மலர்மிதாவின் அன்பு வணக்கம். இப்போது புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை. செயற்கை எல்லாம் ஒழிக்கச் செய்வோம், இயற்கை வளத்தை செழிக்கச் செய்வோம், விளைநிலம் எல்லாம் மங்கச் செய்வோம், விளைநிலம் எங்கும் ஓங்கச் செய்வோம், சாதி சமயம் மறக்கச் செய்வோம், சமத்துவம் எங்கும் பறக்கச் செய்வோம், சண்டை சச்சரவு துறக்கச் செய்வோம், சகோதரத்துவத்தை பிறக்கச் செய்வோம், பெண் கொடுமை வன்கொடுமை இருளச் செய்வோம், பெண்ணின் பெருமையை ஒளிரச் செய்வோம், புதுமை காட்சியை படைக்கச் செய்வோம், புதிய உலகை செதுக்கச் செய்வோம், இன்னல் புயலை துவளச் செய்வோம், இன்பத் தென்றலை தவளச் செய்வோம், அதர்ம நிகழ்வை வீழச் செய்வோம், தர்ம நெறியை வாழச் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதுமைகள் பல நித்தம் செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரி, மிக அருமையான ஒரு சிறப்பான ஒரு கவிதை தந்திருக்கின்றீர்கள். அதாவது செயற்கையை ஒழிக்க செய்ய வேண்டும் என்றும், இயற்கையை வளர்க்க செய்வோம், பெண்ணினுடைய பெருமையை மிளர செய்வோம், அதர்மத்தை ஒழிப்போம் என்று மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்முடைய கவிப்பாட அமுதா சிங்காரவேலு கோவை அமுதா சிங்காரவேலு அம்மா அவர்களை கோவை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் வணங்கி, சங்கத்தமிழ் நிறுவனர் ஐயா அவர்களை வணங்கி, நிகழ்வின் தலைமை பவானி அம்மா அவர்களை வணங்கி, அவை சார்ந்த கவி ஆளுமைகள் அத்துணை பேரையும் வணங்கி துவங்குகிறேன். பாவேந்தர் நினைவேந்தல் கவிதையாக புதியதோர் உலகம் செய்வோம். இயல்பானதொரு வாழ்க்கை இயற்கையோடு இயைந்து செயல்படுத்தி துணிந்து செய்திடுவோம் விரைந்து, மாறிய உலகை மாற்றிட வேண்டி தேரிட வைப்போம் தேவையை அறிந்து, எத்தனை காலம் இடரில் இருப்பது அத்துணையும் மாற்றி ஆற்றல் தருவோம், பழையன எல்லாம் பிழையென அறிந்தோம், விளைந்தது அனைத்தும் வீணென உணர்ந்தோம், புதியன மாற்றி புரட்சிக்கு வித்திடுவோம், பதியாத மூளையில் பதிந்திட பண்ணுவோம், அழிந்திட்ட இயற்கையை ஆற்றுதல் படுத்துவோம், விழித்திருந்தேனும் விடிகள் ஏற்போம், மலைவளம் மண்வளம் சுரண்டலை தடுப்போம், களைபல புகுத்தி கண்ணியம் காப்போம், காடுகள் அழிவதை கடுமையாய் எதிர்ப்போம், நாடுகள் முன்னேற்றத்தில் நாட்டம் செலுத்துவோம், வளங்கள் நிறைத்து கரணியை செழுப்பாக்குவோம், தங்கு தடையில்லாமல் தாராளமாய் பதிந்திருக்கும் எங்கெங்கும் நிறைந்திட்ட எதிர்பாரா பொய்கள் அவ்வளவை தவிர்த்து அகற்றிட நாமும் நல்லவை கொண்டே நடத்துவோம் யுத்தம், எங்கும் புனிதம் என்றிருக்கும் வழியின் பாங்காய் நாமும் பயணம் படுவோம், மாறுதல் ஒன்றே மாற்றமில்லாதது தேறுதல் தருவோம் தேற்றியே நாமும், தனதென எல்லாம் என தோன்றும் எண்ணம் கொண்டோர் மனதின் மாசினை மண்ணிலே புதைப்போம், புதியதாய் தோன்றிடும் பூமியின் வாசலில் பதிய வைப்போம் பாவம் இங்கு இல்லை என்று, எல்லாமும் நிறைந்த ஏற்றம் கண்டு வெல்வோம் உலகின் வெற்றி வரிசை,
நிதானமான நியமாவளியின் நிலையை கொண்டே உதாரணமான புதியதோர் உலகம் செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் அம்மா. மிக சிறப்பு அம்மா, மிக சிறப்பான வரிகள். காடுகளை எல்லாம் அழித்து நாடுகள் முன்னேற்ற அவலங்களை அழித்திடுவோம் என்றும், மாறுதல் ஒன்றே மாற்றம் என்றும் மிக சிறப்பான ஒரு கவிதை வரிகளை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய கவிப்பாட இணைந்திருக்கின்ற திருக்குறள் தூதர் சக்திவேல் ஐயா அவர்கள். சக்திவேல் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. நன்றிங்க அம்மா. திருக்குறள் சக்திவேல், கோவையிலிருந்து. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனத்திற்கும் அமைப்பிற்கும் சான்றோர்கள் பெருமக்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் எமது இனிய திருக்குறள் வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், புதுமைகள் நித்தம் செய்வோம், பூ உலகமே சிறந்ததென வானுலகமே வாழ்த்தச் செய்வோம், தீமை முழுதும் ஒளிந்திடச் செய்வோம், தூய்மை எங்கும் நிறைந்திடச் செய்வோம், பசி பட்டினை வறுமை என அனைத்தையும் ஒழித்திடச் செய்வோம், சாதி சமயம் ஒன்றென செய்வோம், மனித நேயம் தலைக்கச் செய்வோம், சிறந்தது உயர்ந்தது தாழ்ந்தது என கூறுவதை எல்லாம் சமன் செய்வோம், இன்னல் இரவை மாற்றச் செய்வோம், இரவையும் பகலாய் தோன்றச் செய்வோம், இருட்டு திருட்டு கொள்ளை என தொடரும் இருளை ஒளிரச் செய்வோம், பள்ளியில் பிறம்பை எடுக்கச் செய்வோம், படிப்பில் கவனம் செலுத்தச் செய்வோம், உருட்டல் மிரட்டல் அடங்காமை என திரியும் மாணவர் உலகை மாண்புறச் செய்வோம், பாரதியின் புதுமை பெண்ணை போற்றச் செய்வோம், பார்வோற்றும் பாரதமாய் உயரச் செய்வோம், நெறி பிறலும் அரசை அகற்றச் செய்வோம், குரல் நெறி முழுதும் பரப்பச் செய்வோம், அறநெறி எங்கும் சிறக்கச் செய்வோம், அன்பே நட்பே நற்குணம் என அகிலம் முழுதும் பறக்கச் செய்வோம், புதுமைகள் நித்தம் செய்வோம், பூ உலகமே சிறந்ததென வானுலகமே வாழ்த்தச் செய்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பையா, மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கீர்கள். தீமையை ஒழித்திடுவோம் என்றும், பசி பட்டினியை ஒழித்திடுவோம், இரவை பகலாய் தோன்ற செய்வோம் என்றும், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், பெண்களினுடைய பெருமையை உயர்த்துவோம் என்றும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து கவிப்பாட கயல்விழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கயல்விழி அம்மா வாருங்கள். திருமதி கயல்விழி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா பேசுறது கேக்குது? வணக்கம் 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 வணக்கம். தொடர்ந்து போங்க. புதியதோர் உலகம் செய்வோம், ஆக்கமும் ஊக்கமும் அளவின்றி கொண்டிருக்கும், அறிவும் திறமையும் ஆழ்கடலாய் நிறைந்திருக்கும், அன்பும் ஆற்றலும் ஒருங்கே ஊற்றெடுக்கும் அழகான எங்கள் இளைய தலைமுறையே, இயற்கையை கொண்டாடும் பசுமையே பைந்தமிழே, வளங்களை பாதுகாக்கும் வானத்தையும் எட்டிவிடும், ஐம்பூதங்களையும் அரவணைத்து காத்து வளர்க்கும் அற்புதமான எங்கள் அருமை தலைமுறையே, உறவுகளும் உணர்வுகளும் உரிமையுடன் கூடி மகிழும், வரவுகளும் செலவுகளும் கைகளுக்குள் கட்டி வைக்கும், நல்லவையும் தீயவையும் நலமுடனே பிரித்தறியும் களங்கமில்லா கண்ணமுதாய் கனிவான தலைமுறையே, அமுதான தமிழாலே அவனையே வென்றெடுத்த இணையொன்றும் காணாத இன்பத் தமிழுக்கே எந்நாளும் பணி செய்து இரவா புகழெய்தும் இளைய தலைமுறையே, எந்நாளும் செய்வோம் புதியதோர் உலகினையே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நன்றி சகோதரி. மிக சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கின்றீர்கள். அன்பும் ஆற்றலும் ஒருங்கே கொண்டு ஐம்பூதங்களை எல்லாம் காத்து உறவுகளையும் உரிமைகளையும் களங்கமில்லா தலைமுறையே இன்பத் தமிழே ஊற்றெடுத்து நாம் காப்போம் என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சகோதரி. மிக சிறப்பான ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. அடுத்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து இணைந்து ஒரு பல்சுவை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக பெருமக்கள் தயாராக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கவியரங்கிலே கலந்து தலைமையேற்று சிறப்பித்த சீர்மிகு ஆசிரியர்
கவிஞர் திலகம் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் கு. பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கலந்து கொண்டு கவிதை வழங்கிய கவிஞர் ராதாம்பாள் திருநெல்வேலி, கவிஞர் கல்யாணி, கவிஞர் கன்னித் தமிழ்காட்டன் சென்னை, கவிஞர் எழிலரசு, கவிஞர் கயல்விழி, கவிஞர் அம்பிகாபதி, கவிஞர் கனகலட்சுமி சீனிவாசன், கவிஞர் சத்யவதி குமார், செல்வி அபிஸ்ரீ சரவணன், கவிஞர் திலகம் வாசுகி, செல்வி ஆசா திருக்குறள், ஆசா பேராசிரியர் திருக்குறள் சா சக்திவேல், திருமதி அமுதா சிங்காரவேலு என பலரும் இங்கே கவிதை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து